உங்கள் ஊரில் உங்கள் அன்புமணி என்ற தலைப்பில் திருப்பூரில் பொதுமக்களின் பிரச்சனைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் குறித்த கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். யாருமே தூக்க முடியாது. காரணம், எல்லா குடும்பமும் பாதிப்பு. அதே போன்று உங்கள் குடும்பத்தில் ஊழலால நாங்கள் பாதிக்கப்படவே இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தம் சொல்ல முடியுமா? நானோ எங்க குடும்பத்திலேயோ யாரும் ஊழலால பாதிக்கப்படவே இல்லை. ஆக நிச்சயமா அத்தனை குடும்பங்களும் இந்த மது, இந்த ஊழல் ரெண்டு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த இரண்டு தீமைகளையும் ஒழித்தால் தமிழகம் முன்னேறும். தமிழ்நாட்டில் இன்று சிறு பிள்ளைகள் எல்லாம் மது குடிக்க தொடங்கிவிட்டார்கள். 4 வயது குழந்தை குடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்தோம். 8வது 9வது படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் குடிக்கின்ற காட்சிகளை பார்த்தோம். ஏன் இங்கே திருப்பூர் பகுதியில் 14-15 வயது குழந்தைகள், பெண்கள் குடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகள் எல்லாம் நாம் வாட்ஸ்அப்பில் பார்த்தோம். இந்த காட்சிகள் ஏதோ பீகாரோ ஜார்க்கண்டோ நடந்தது கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை ஒன்று இல்லாமல் போய்விடும். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் முதலாக மது அருந்துகின்ற வயது 40 வயதாக இருந்தது. பிறகு அது 30ஆக குறைந்தது. நான் சொல்வது சராசரி மது அருந்துகின்ற வயது. பிறகு 25, 19, 15, இன்று 13 வயது. சராசரி மது அருந்துகின்ற வயது 13 வயது. 13 வயது என்றால் குழந்தைகள். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கிராமத்துக்கு சென்றால் அந்த கிராமத்திலே இந்த வீடு 2 வீடு தான் குடிக்கிற வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கிராமத்துக்கு சொன்னீங்கன்னா மொத்தத்துல ஒரு 3 வீடு சொல்லுவாங்க. இந்த வீடு தான் குடிக்காத வீடுங்க, மற்ற வீடு எல்லாம் குடிக்கிற வீடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாற்றம் திமுக, அதிமுகவில் வந்திருக்கிறது. இவ்வளோ உணர்வு பூர்வமான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மதுவை எதிர்த்து, சசி பெருமாள் அவருடைய மரணம், வழக்குகள் எல்லாம் போட்டோம். ஒரு பெண் முதலமைச்சர் மதுவை என்னால் ஒழிக்க முடியாது என்று அறிவிக்கின்றார். மது அரசாங்கம் தான் விற்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதை இல்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிடும் என்று சொல்கின்றார். ஆக அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மதுவை, அதாவது மதுவிலக்கு கொண்டு வந்தால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்று ஒரு அமைச்சர் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாராயம் சாராயம் தான். அதுல நல்ல சாராயம் கள்ள சாராயம் எதுவும் கிடையாது. அரசு விற்கிறது நல்ல சாராயமா? அதுவும் சாராயம் தான். கள்ள சாராயம் அதுவும் சாராயம் தான். ரெண்டுமே சாராயம், ரெண்டுமே ஒழிக்கணும். போன வருஷம் கள்ள சாராயத்தில் தமிழ்நாட்டில் இறந்தவர்கள் 20 பேர். ஆனால் அரசு விற்கிற சாராயத்தில் இறந்தவர்கள் 2 லட்சம் பேர். அப்போ இவர் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கள்ளச்சாராயம் தடுப்பதற்கு எவ்வளவு வகைகள், வழிவகைகள் இருக்கு. கள்ளச்சாராயம் எப்படி தடுக்கலாம்?
உங்கள் ஊரில் உங்கள் அன்புமணி என்ற தலைப்பில் திருப்பூரில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்த்தோம்.